நம்ம டோலி ஒருத்தவங்க லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுங்கன்ற மாதிரி தினமும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் சொல்லலாம் நினைச்ச கதை பரவாயில்ல, இப்போயே சொல்லிடுவோம். வெல்கம் பேக் டு எடிட்டர் வித் பிகர் ட்ரீம்ஸ் எபிசோட் 3. என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸை விட லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னு தான் ஆசைன்னு. அப்புறம் என்ன மைத்துக்கு நீ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னோட ரொட்டீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலையில் ப்ரீமியர் ப்ரோ முன்னாடி உட்கார்ந்தேன்னா ஈவினிங் தான் எந்திரிப்பேன். இதுக்கு நடுவில் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். 8 hours ப்ரீமியர் ப்ரோவோட குடும்பம் நடத்துனது போய் இப்போ 16 மணி நேரம் ஆகிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறந்தா வாழ்க்கையில் வெறும் டைம் லைன் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி பேசாம தோல்வி ஒத்துக்கலாம், வீடியோ போடுறதே விட்டலான்ற மாதிரி ஒரு மனசு சொன்னாலும் டெய்லி 4 மணி ஆகி எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடிகாரனை விட மோசமா என் கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலாம்னு முடிச்சிட்டு இருந்தப்போ அந்த ஐடியா தான் இந்த ஷார்ட் ஃபார்ம் கிரியேஷன். கொஞ்சம் ஆண்ட்ரோலிங் கல்லால காசு நிறைஞ்ச அப்புறம் வேணா சீக்கிரம் ஒரு எடிட்டரை போட்டு லாங் ஃபார்ம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா அது வர ஷார்ட் ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கேன். இதுக்கு நான் மொத்தமாவே ஒரு 1 to 2 hours செலவழிச்சாலே போதும். என்னால ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுத்துட முடியும். மீதி இருக்க டைம்ல மனிதர்களோட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, வெளியே போக முடியுது, மொத்தத்துல வாழ்க்கையை வாழ முடியுது. என்னை பொறுத்தவரை கண்டென்ட் கிரியேஷனை விட அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கையை வாழ பழகுவோம் நண்பர்களே.